ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தி க்ளோரியோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபூயுன்சி ஜூஹாங்கோட தலையில் ஹேர்பினை வச்சுடுவான். அதை யூச்சங் பார்த்துட்டு கோச்சிக்கிட்டு போயிடுவா. இவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இந்த ஹேர்பினை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, இது என்னோடது இல்லை அப்படின்னு ஃபூயுன்சி பக்கம் ஜூஹாங் இந்த ஹேர்பினை தள்ளி வைப்பான். இந்த ஹேர்பின் பார்க்க நல்லா அழகாக சிம்பிளாக இருக்குது, உங்களோட இன்னசென்ட் ஃபேஸுக்கு இது நல்லாவே சூட் ஆகும், இந்த கேப்பில் இருக்க யாருமே ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க, ஸோ இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஃபூயுன்சி சொல்லுவாள். இதை நான் வச்சுக்க போய் ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஜூஹாங் கேட்பா. அப்போ இது என்னோடது இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு இவன் கேட்பான். நான் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேசலை அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. நான் வைஸ் மினிஸ்டர் போஸ்ட்டில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் நல்ல கேஸெல்லாம் சால்வ் பண்ணுறேங்கிறதுனால தான். மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. நீங்கள் இந்த சீமிங் கார்டனுக்கு வந்தது உங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கான ஃபூயுன்சி கேட்பான். நான் என்னோட பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணதுனால தான் இங்கே வந்தேன், அவங்க யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஜூஹாங் சொல்வான். சரி, நான் அப்போ இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் இந்த ஹேர்பினை அப்செட் பண்ணிக்கலன்னா நான் போய் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு ஃபூயுன்சி சொல்வான். ஜூஹாங் அப்படி பக்குன்னு ஆயிரும். ஐயோ அதெல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் இதை அப்செட் பண்ணிக்கிறீங்களான்னு ஃபூயுன்சி சொல்லுவான். ஜூஹாங் அதை ஃபூயுன்சி கிட்டேருந்து வாங்க ட்ரை பண்ணுவான். ஆனால் ஃபூயுன்சி அதை டைட்டாக பிடிச்சிட்டு விட மாட்டான். நான் இதை அவங்கள்ட்ட தரதை டிசைட் பண்ணவே இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஜூஹாங் எவ்வளவோ அந்த ஹேர்பினை பிடிச்சி இழுத்து பார்ப்பாங்க. ஆனால் ஃபூயுன்சி விடுற மாதிரி தெரியல. அவரை ஒரு வழியாக விட்டுட்டு ஃபூயுன்சி அங்கேருந்து போயிடுவான். இவன் என்ன இப்படி இருக்கான்னு ஜூஹாங் நினச்சிட்டு இருப்பாங்க. ஜூஹாங் வெளியில் வரப்ப ஆல்ரெடி அங்கே யூச்சங்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ ஃபூயுன்சி கூட பேசிட்டு இருந்தேன்னா அப்பா கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு ஜூஹாங் கேட்பாங்க. நீ ஃபூயுன்சி கூட சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியா, அந்த கேப்டனில் அவனுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் அவனை கொல்லறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவன் கொஞ்சம் திறமையாக இருக்கனால அதுலேருந்து தப்பிச்சிட்டான், இவன் பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்க, நீ கூடி சீக்கிரம் உதவி ஆயிடுவ, இவனை விட்டுரு அப்படின்னு யூச்சங் சொல்வான். கொலகாரனா அப்படின்னு ஹேர்பின்னு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே ஜூஹாங் பேசிட்டு இருப்பாளா. யூச்சி நமக்கு எதுக்கு வம்பு வா போலான்னு யூச்சங் அங்கேருந்து போயிடுவா. இந்த ஃபூயுன்சி தாங்ஸோக்கே போய் ஹேர்பினை கண்டுபிடிச்சிட்டு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவன் ஏன் இந்த கேஸ் எடுத்து காட்டுறது இவ்வளோ ஆர்வம் காட்டுறானோ தெரியல. போகிற போக்க பார்த்தா இவன் இந்த கேஸை சால்வ் பண்ணாமல் விட மாட்டான் போல. எதுக்கு நம்ம இவங்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இவன் ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கான் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். சாய் ஜூஹாங்கை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருப்பா. ஃபூயுன்சி இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கான், அதனால் அவன் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கான். அவங்க எல்லாத்திட்டேருந்து இவன் தப்பிக்கிறதுக்கான அவங்களோட சீக்ரெட் எல்லாம் இவங்கிட்ட இருக்குது, அதனால இப்படி தப்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சாய் சொல்வா. இது வரைக்கும் எத்தனை அட்டம் நடந்திருக்குன்னு ஜூஹாங் கேட்பா. இது வரைக்கும் 6 அட்டம் நடந்திருக்கு, எல்லாத்துலையும் அவன் தப்பிச்சிட்டான், நான் வேணா அவனை போய் போட்டு தள்ளிடுறவா அப்படின்னு சாய் கேட்பா. அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எதாக இருந்தாலும் நிதானமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு ஜூஹாங் பேசிட்டு இருப்பான். இந்த சைட் ஜெயிலில் ஃபூயுன்சியை தான் காட்டுவாங்க. அந்த தாங்ஸோட கேஸ் ஃபைல் என்னோட டேபிளுக்கு அனுப்பி வச்சிரு அப்படின்னு ஃபூயுன்சி சொல்வான். நீங்கள் ஏன் அந்த கேஸில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னு இவன் கேட்பான். சும்மா தான் அப்படின்னு ஃபூயுன்சி சொல்வான். ஜூஹாங்கோ கேஸில் பெய்தாஃபோ ஒரு பையனை அடாப்ட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் அந்த கேஸில் எந்த வித லீடோ இல்லை ஒரு க்ளூவோ கிடைக்கவே இல்லை, அதை பற்றிலாம் விசாரிக்கணுமே சார் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபூயுன்சி வெளியில் வந்துடுவான். வெளியே ஒரு மிட்டாய் விற்கிறவர் இருப்பார், அவர்கிட்ட 2 மிட்டாய் வாங்கிட்டு காசை கொடுப்பான் ஃபூயுன்சி. அப்போ அவனோட கையில் வந்து பிளட்டாக இருக்கும். சாரி இந்த காசை வாங்கிக்கோங்க, அந்த மிட்டாய் காட்டை கொடுத்துருவார். மிட்டாய்க்காரர் அங்கேருந்து போயிடுவார். ஃபூயுன்சி நடந்து வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது யாரும் அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். யாருன்னு திரும்பி பார்த்தா கடைசியில் அது ஒரு பூனை. ஃபூயுன்சி நடந்து போயிட்டே இருப்பான். திடீர்னு ஏரோஸ்லாம் வந்து அவனை அட்டாக் பண்ண பார்க்கும். அவன் அது இப்படியே பிளாக் பண்ணிட்டு போவான். அப்புறம் ஒரு டேபிளில் வந்து அட்டாக் பண்ணால் அதையும் பிளாக் பண்ணிட்டு போவான். யார் அது மறைஞ்சிருந்து தாக்குறீங்க, யாராக இருந்தாலும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த மறைஞ்சிருந்து தாக்குறவங்களுக்கு இவனுக்கு இடையில சண்டை பயங்கரமாக போகும். அது வேறு யார் மேலே நம்ம சாய் தான். 2 பேருக்கு இடையில சண்டை கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அப்பன்னு பார்த்து ஃபூயுன்சியோட கையில் அடிபட்டுரும். மறுபடியும் சாய் அவனை அட்டாக் பண்ணலான்னு போகிறப்ப அங்கே ஃபூயுன்சி வந்து இருக்க மாட்டான். சாயை டைவர்ட் பண்ணிட்டு ஃபூயுன்சி அவனோட வீட்டுக்குள்ளே போயிடுவான். சாய் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நெருப்பை பற்ற வைப்பா. அடுத்து என்ன நினச்சுங்கிறத காட்ட மாட்டாங்க. ஜூஹாங்கை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா ஜூஹாங்கோட ரூமுக்கு வந்திருப்பாரு. ஜூஹாங் நீ சீமிங் கார்டனில் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல வருவாரா. என்னை யூச்சங்க உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களாப்பா அப்படின்னு கேட்பான். அது ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு ஏதாவது ஆயிர போகிறதும் எங்களுக்கு ஒரு பயம்தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்பா ஃபூயுன்சி அந்த சைடு அஃபிஷியல் விஷயமாக தான் வந்தான், அப்போ என்னோட ஹேர்பின் என்கிட்ட கொடுத்துட்டு போனா, வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. இல்லைம்மா நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு அவங்க அப்பா இழுப்பாரா. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கப்பா அப்படின்னு ஜூஹாங் சொல்லுவா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைம்மா, அந்த மாதிரி வெளியில் நீ சுத்தாத, அப்புறம் உன்னோட ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆயிருமா, அப்புறம் ரூமர்ஸில் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரா. என்னப்பா ரூமர்ஸ் அப்படின்னு ஜூஹாங் கேட்பா. என்ன சொல்கிறாங்கண்ணாம்மா, உன்னோட அக்கா புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, செகண்ட் ஒய்ஃப் ஆக போகணும்னு நினைக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்கம்மா, அவங்க பேசிட்டு போகிறாங்க, அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதங்கம்மா அவங்க அப்பா சொல்லுவார். என்னப்பா சொல்கிறீங்க செகண்ட் ஒய்ஃபா அப்படின்னு ஜூஹாங் கேட்பா. உனக்கே நல்லா தெரியும், உனக்கு சின்ன வயசுலேயே ஃபூயுன்சி கூட நிச்சயம் பண்ணி வச்சுட்டோம். ஃபூயுன்சியோட அப்பா ஃபூஃபிங்ஷங் 2 பேருமே அஃபிஷியல் பொறுப்பில் இருந்தாங்க. ஆனால் என்ன நேரமோ தெரியல ஃபூஃபிங்ஷங் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டான்.
அவள் இறந்து போயிட்டானா, நான் தாங்ஸோக்கு போனதுக்கப்புறம் அக்காவுக்கும் ஃபூயுன்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே அப்படின்னு இவ கேட்பா. உன்னோட அக்காவுக்கும் ஃபூயுன்சிக்கு கல்யாணமான 2வது வருஷமே அவங்க அக்கா இறந்து போயிட்டாமா, அது நம்ம ஃபேமிலியில் பெரிய சோகமாகவே இருக்குமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்வார். அவள் எப்படிப்பா இறந்தா அப்படின்னு இவ கேட்பா. பாய்சன் குடிச்சுதாமா, இன்னும் அந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியல, லிங்ஸி தாமா பாவம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்வார். யார்ப்பா அந்த லிங்ஸி அப்படின்னு இவ கேட்பா. யூச்சிக்கும் ஃபூயுன்சிக்கும் பிறந்த பொண்ணு தாமா லிங்ஸி, அவளுக்கு இப்போ ஒரு 5 வயசு இருக்கும். நீ தாங்ஸோக்கு வந்தல, ஃபஸ்ட்டு உன்னை அவள் தாமா பார்த்தா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். அப்போ லிங்ஸி ஃபூயின்சியோட பொண்ணாப்பா அப்படின்னு இவ கேட்பா. ஆமாம்மா, உன்னோட அக்கா இறந்ததுக்கப்புறம் ஃபூயின்சி இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருப்பார். ஜோஹாங்க்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்குமா. என்னம்மா ஆச்சு, சரிம்மா நீ ரெஸ்ட் எடு, உனக்கு சளி பிடிச்சிக்க போது, நான் வெளில போகிறேன்ட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுவார். பார்த்தா சாய் அங்கே வந்திருப்பா. என்னாச்சுன்னு கேட்பான். அவனோட கையில் வெட்டுப்பட்டுருச்சு, வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான், நான் யாருக்குமே தெரியாமல் அவனோட வீட்டுக்குள்ளே போய் அவனை உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு அப்படின்னு சாய் சொல்வா. இது கிட்டேன்னு ஜுஹாங்க்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். நீ ஒன்றும் ஷாக் ஆகாத, கவலைப்படாத, நாளைக்கு காலையில் போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்தா அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சாய் சொல்வா. சாய் சொன்னது கேட்டவும் ஜுஹாங் வந்து வேகமாக ஓடி வருவா. இந்த சைட் பார்த்தா ஃபூயின்சியோட வீட்டில் நெருப்பு பிடிச்சிக்கும், எல்லாம் தண்ணி ஊற்றி அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக ஜுஹாங் ஃபூயின்சியோட வீட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்துடுவா. உள்ளேருந்து 2 லேடி வருவாங்க. எல்லாரும் சாக கிடக்குறாங்க, உங்களுக்கு இந்த பெயிண்டிங் தான் முக்கியமாக போச்சா அப்படின்னு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த வீட்டோட லீட் கேரக்டர். இவங்க ஃபூயுன்சியோட அத்தை. ஐயோ நான் லெஜரை உள்ளே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க உள்ளே போயிடுவாங்க. அப்பன்னு பார்த்து ஃபூயுன்சி தன்னோட பொண்ணை தூக்கிட்டு வெளியில் வருவான். அப்பா என்னோட குதிரை பொம்மை எரிஞ்சு போச்சு பாருங்க, எனக்கு அது வேணும் அப்படின்னு லிங்ஸி கேட்பான். லிங்ஸி நான் அவனுக்கு புதுசாக ஒரு பொம்மை செஞ்சு தரேன், கூட்டையும் முட்டையும் வாங்கி தரேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜூஹாங் வெளியில் வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துருப்பா. சாய் ஜூஹாங்க்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவா. ஃபூயின்சியோட ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் அவள் ஒரு பொண்ணை விட்டுட்டு போனான்னு உனக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு இவ கேட்பா. ஓ நல்லாவே தெரியுமே அப்படின்னு இவ சொல்வா. அப்புறம் ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு இவ கேட்பா. நாம் அவனை கொல்ல தானே போகிறோம், அவனோட ஃபேமிலி மெம்பர்னா நமக்கு எதுக்கு, ஏன் அதை தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சாய் கேட்பா. அப்பன்னு பார்த்து ஸ்ட்ரீட்டில் 2 சின்ன பொண்ணுங்க பூந்தொட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிக்க போல். இது அவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. ஓ மேலே எந்த தப்புமே இல்லை, என் மேலே தான் தப்பு, நீ ஒரு அனாதையாக இருக்க, ஆனால் எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இருந்து நான் ஒரு பாதி அனாதை மாதிரி தான் இருக்கேன், அந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணுக்கு ஆக வேணாம்ல, நாம் அவனை ரிவெஞ்ச் எடுக்க தான் போகிறோம், ஆனால் இப்போதைக்கு வேணாம், நீ இந்த கேபிட்டல் விட்டு வெளில போயிரு, எங்கேயாவது போய் சேஃபாக தங்கிடு அப்படின்னு ஜூஹாங் பேசிகிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில் ஜூஹாங் சாயோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவகிட்ட கொடுத்துட்டு நீ வெளியில் போய் ஏதாவது ஒரு தனியாக ஒரு சேஃபான இடத்த பார்த்து தங்கிடு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து யூச்சி அங்கே வந்துடுவான். ஜுஹாங் உன்னை சாப்பிட்றதுக்கு அப்பா கூப்பிட்டு வர சொன்னார் அவன் சொல்வான். எனக்கு கோல்டாக இருக்குது நான் வரல அப்படின்னு இவ சொல்வா. ரொம்ப தான் பிஹேவ் பண்ணாத, ஃபூ வந்திருக்காரு, அவர் எங்கே நீன்னு கேட்குறாரு, இப்போ நீ வராமல் இருந்தேன்னா அவர் எங்களை பற்றி என்ன நினைப்பார், அடம்பிடிக்கும் வந்து சேரு அப்படின்னு யூச்சி சொல்லுவான். என்னாரும் அவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு இவ கேட்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வா எதுக்கு நான் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டு வந்துடுவான். ஜோஹாங் நேற்று நைட் எங்கள் வீட்டில் தீ பிடிச்சிக்கிச்சு, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தனால உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். அப்படியா, யாருக்கு எதுவுமே ஆகலைல்ல அப்படின்னு இவ கேட்பான். இல்லை யாருக்கு எதுவும் ஆகலை, எங்கள் வீட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், என்னோட அம்மா என்னோட கோட்ரஸில் போய் தங்கிக்குவாங்க, ஆனால் லிங்ஸி சின்ன பொண்ணில் அவள் வெளியில் எங்கேயுமே இருக்குது, அவள் கன்வீனியண்ட்டாக இருக்காது, இந்த கேபிட்டலில் ரிலேஷன் சொல்லிட்டு வேறு யாருமே இல்லை, அதனால் நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, இதெல்லாம் உங்கள் வீடு மாதிரி, தாராளமாக நீங்கள் இங்கே இருக்கலாம், வரப்போகிற நியூ இயரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. அப்புறம் நான் அஃபிஷியல் டியூட்டியாக அடிக்கடி வெளியில் போயிடுவேன், அப்புறம் என்னை பார்க்கவும் அடிக்கடி ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்லிட்டேனே இது உங்கள் வீடு மாதிரி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் யூச்சியோட ரூம் உங்களுக்கு ரெடி பண்ணவா அப்படின்னு யூச்சங் கேட்பான். ஜுஹாங் உன்னோட ரூம் எங்கே இருக்குன்னு ஃபூயின்சி கேட்பான். நான் ஜோ அம்மாவோட சேம்பரில் தான் இருக்கேன் அப்படின்னு ஜுஹாங் சொல்வான். யூச்சியோட ரூம் இவ்வளோ ரூம்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு ஃபூயின்சி கேட்பான். இடையில ஒரே ஒரு குறுக்கு சவர் தான் இருக்குது. ஆமாம் ஃபூயின்சி, இதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஜுஹாங்கோட அப்பா கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாங்ஸோட கேஸ் இன்னும் முடியல, நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு, இப்போ பக்கத்தில் எந்த வசதியாக இருக்கும்ல அதான் சொன்னேன் அப்படின்னு இவன் சொல்வான். கூடிய சீக்கிரம் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்ப்பா, அப்போ தான் அந்த அப்பாவிகளுக்கான நியாயம் கிடைக்கணும்னு ஜுஹாங்கோட அப்பா சொல்வார். கவலைப்படாதீங்க, அந்த அக்யூஸ் என்னை கண்டுபிடிச்சிட்டுனா அவனை தூக்கில் தொங்கிடுவேன், அதை பார்க்குறவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு ஃபூயின்சி சொல்வான். ஜுஹாங் என்னடா நம்மளை பற்றி இவன் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டால் யூச்சங்க்கு கடுப்பாக வரும், கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஜுஹாங்கோட அப்பா அவங்க ஒய்ஃப் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் யூச்சங் இப்படி இருக்கானே தெரியல, அவள் சின்ன வயசுலேருந்து ஃபூயின்சியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தா, ஊர் ஃபுல்லாக இது தெரிஞ்சு போச்சு, அதனால தான் இத்தனை வருஷமாயா அவளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இப்போ பாரு அவள் எவ்வளோ பொறாமல் பாரு, எவ்வளோ பிடிவாதமாக இருக்குது, அதெல்லாம் நல்லதுக்கே இல்லை பாரு அப்படின்னு ஜுஹாங்கோட அப்பா சொல்வார். ஆனால் ஃபூயின்சி ஜுஹாங்கை பார்க்குற பார்வையே சரியில்லை இல்லைங்க அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. கேப்டனில் நிறைய குழப்பம் இருக்குது, இல்லை யாருக்கு வர இருக்குது யாருக்கு சாபம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜுஹாங் ரூமில் உட்காந்துருப்பா. அப்போ யூச்சங் கத்திட்டு இருக்க சவுண்ட் அவளுக்கு கேட்கும். ஏன் யூச்சங் நான் ஃபூயின்சி கூட பேசினாலும் எரிஞ்சு விழுதுறா, அப்படியே எனக்கு கொலை பண்ணுற மாதிரியே பார்க்குறான் ஏன் அப்படின்னு சூனாலிக்கிட்ட ஜுஹாங் கேட்பா.
யூச்சங் சின்ன வயசுலேருந்தே ஃபூயின்சியை ரொம்பவே விரும்புகிறாங்க. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் சார் யூச்சங்கோட அக்காவுக்கு ஃபூயின்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ யூச்சங்க்கு 15 வயசு கூட ஆகலை அப்படின்னு சுனாலி சொல்லுவா. அப்போ அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும், இல்லைனா அவனோட பைசனை எவ்வளோ குடிச்சு செத்து போயிருப்பாள் அப்படின்னு ஜூகாங் சொல்வா. அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியுமா மேடம் அப்படின்னு சுனாலி கேட்பாங்க. அப்பா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, எனக்கு ஏதாவது தேவைப்பட்ட உனக்கு கூப்பிட்றேன், நீ வெளில வெயிட் பண்ணுன்னு சுனாலியை வெளில அனுப்பி வச்சுருவா ஜூகாங். சாய் அங்கே தான் இருப்பா. எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில எதுவுமே இல்லை, அவன் எப்போ எப்படி யோசிப்பானே எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு ஜூகாங் சொல்வான். இப்போ கூட ஒன்று கெட்டு போல, நான் அவனை போட்டு தள்ளிடுவான்னு சாய் கேட்பான். அதெல்லாம் ஒன்று வேணாம், அவள் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ அவன் பக்கத்து ரூமில் இருக்கா, இப்போ அவன் செத்துட்டேன்னா அந்த பழி ஏன் மேலே தான் வந்து விழுகும் அப்படின்னு ஜூகாங் சொல்வான். அப்போ நம்ம பிளான் தான் என்னன்னு சாய் கேட்பா. அப்பன்னு பார்த்து சொன்னாலே ஃபூயின்சி உங்களுக்கு கூப்பிட்றாரு மேடம் அப்படின்னு கத்துவா. சரி நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜூகாங் வெளியில் வருவா. சுனால் நீங்கே வெயிட் பண்ணி நானே போய் என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபூயின்சியோட ரூமுக்கு ஜூகாங் போவா. அங்கே ஃபூயின்சி தன்னோட மகா கூட சேர்ந்துட்டு குதிரை பொம்மை செஞ்சுட்டு இருப்பான். அப்பா எப்போ இந்த குதிரை பொம்மை செஞ்சு எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பா. அப்பாவுக்கு அஃபிஷியல் ஒர்க் நிறையா இருக்குமா, அதனால் இன்னைக்குள்ளே முடியாது, நாளைக்கு எப்படியாவது அதை ஃபினிஷ் பண்ணி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு போய் சொல்லுவான். பரவாயில்லப்பா, டியூட்டி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் திருடங்கள்லாம் போகிறீங்க, அப்புறமேட்டுக்கு எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு லிங்ஸி பேசிகிட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்து ஜூகாங் அங்கே வந்துடுவா. அங்கே பாரு யார் வந்திருக்காங்க அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். அக்கா வாங்க என் கூட சேர்ந்து விளையாடுறீங்களா அப்படின்னு லிங்ஸி கூப்பிட்டு அது குதிரை பொம்மையை காட்டுவா. ஆனால் ஜூகாங் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்களா. ஏங்கா அது அழகா இல்லையா அப்படின்னு லிங்ஸி கேட்கும். இது லிங்ஸியை விட ஒன்றும் அழகு இல்லை அப்படின்னு ஜூகாங் பேசிகிட்டு இருப்பா. அவள் காலையில் நிறைய ரைஸ் சாப்பிட்டா, ஆனால் ஈவினிங் அவளுக்கு லைட் ஃபுட் தான் கொடுக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ தான் அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். நான் ஏன் எப்படி செய்யணும் அப்படின்னு இவ கேட்பா. ஏங்கா என் கூட சேர்ந்து விளையாட மாட்டிங்களா அப்படின்னு லிங்ஸி கேட்கும். யார் சொன்னா நான் அவங்க கூட சேர்ந்து விளையாட வேணே அப்படின்னு ஜூகாங் பேசிகிட்டு இருப்பா. லிங்ஸி ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு சமத்தான் நடந்துக்கணும், அப்பா வர நைட் ஆகும், போய் விளையாடுன்னு லிங்ஸி அங்கேருந்து அனுப்பி விட்ருவான். நீ தான் அவளை நல்லா பார்த்துக்கணும், உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஃபூயின்சி அங்கேருந்து போவான். ஏன் என்னை சொல்கிறேன்னு ஜூகாங் கேட்பா. ஏன்னா நீ தான் அன்பானவ பணிவானவ, ஏன் நீ இல்லாமல் வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூயின்சி அங்கேருந்து போயிடுவான். லிங்ஸியும் ஜூகாங்கும் அவர் ரூமில் உட்காந்துட்டு பட்டம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அக்கா இந்த பட்டத்தை நானும் அப்பாவும் சேர்ந்து பறக்க விடுவோமே அப்படின்னு சொல்லுவாள். என்னை அக்கான்னு கூப்பிடாத ஆன்ட்டின்னு கூப்பிடுன்னு ஜூகாங் சொல்லுவாள். எனக்கு தான் ஆல்ரெடி ஆன்ட்டி இருக்காங்களே யூச்சங் ஆண்டி அப்படின்னு லிங்ஸி சொல்லும். நான் ஜூகாங் ஆண்டி அப்படின்னு இவ சொல்லுவாள். என்ன சொல்கிறீங்க ஜூகாங் ஆண்டியா, அப்போ எங்கள் அம்மாவோட சிஸ்டரா நீங்கள் அப்படின்னு இவ கேட்பா. பரவாயில்லையே நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து யூச்சங் அங்கே வந்துடுவா. லிங்ஸி இங்கே என்ன நீ பண்ணுற, உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு இவ கேட்பா. அப்பா டியூட்டிக்கு போயிட்டாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு லிங்ஸி சொல்லும். சரி வா நீ என் கூட சேர்ந்து விளையாடுறியா அப்படின்னு இவ கேட்பா. இல்லை அப்பா என்னை லிங்ஸி அக்கா கூட தான் இருக்க சொல்லியிருக்காருன்னு அந்த பொண்ணு சொல்லும். என்ன லிங்ஸிக்கு நீ சித்தி ஆகலான்னு ட்ரை பண்ணுறியான்னு யூச்சங் கேட்பா. சின்ன பொண்ணு இருக்கு பார்த்து பேசு அப்படின்னு ஜூகாங் சொல்லுவா. யூச்சங் அந்த பட்டத்தை தூக்கி போட்டு காலை வச்சு நசுக்கிட்டு, லிங்ஸி நீ என் கூட வா, நீ குதிரை சவாரி கூட்டிகிட்டு போகிறேன், மிட்டாயெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த பொண்ணை கம்பல் பண்ணிட்டு இருப்பா. ஜூகாங்க்கு இதெல்லாம் பார்க்கவும் கடுப்பாயிடும். யூச்சங்க வெளில கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு எனக்கு ஃபூயின்சி மேலே எந்த வித இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் ஒன்றும் உனக்கு போட்டிக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு இவ சொல்வா. நான் ஒன்றும் ஃபூயின்சிக்காக இதெல்லாம் பண்ண கிடையாது, நீயே எப்படி நான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு இவ கேட்பா. இங்கே பாரு நம்ம 2 பேருமே பொண்ணு தான், ஏங்கிட்ட இதெல்லாம் மறைக்கிற அப்படின்னு இவ கேட்பா. அந்த மாதிரி நான் ஒன்றுமே இல்லையே, நீ போய் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி விடு, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு யூச்சங் சொல்வா. மெய்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்காக போவாங்க. அவங்க முடிய பிடிச்சி ஜூகாங் இழுத்துட்டு, உனக்கு இப்படி என்ன தான் பிரச்சனை, என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே நீ வருவியா, நீ பாட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுன்னா லிங்ஸிக்கு சளி பிடிச்சிருக்கோம், அப்போ ஃபூயின்ஸுக்கு யார் பதில் சொல்கிறது, உனக்கு லிங்ஸியை பார்த்துக்கணும், ஃபூயின்ஸி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு பார்த்துக்கோ, அது வரைக்கும் லிங்ஸி என் கூட தான் இருப்பா அப்படின்னு ஜூகாங் சொல்வா. இங்கே இருக்க எல்லாமே பைத்தியங்களாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு யூச்சங் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஜூஹாங்கும் லிங்ஸியும் ரூமில் தான் இருப்பாங்க. சரி விடு அது போனால் போகுது, புதுசாக எனக்கு ஒரு பட்டம் செஞ்சு தரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. இந்த பெரியவங்களே இப்படி தான் வித்தியாசமாகவே இருக்கிறாங்க. யூச்சங் ஆண்டிக்கு என்னென்னா பட்டம் பிடிக்கல, அப்பாவுக்கு என்னென்னா வீட்டை பிடிக்காமல் அதை கொளுத்திட்டாரு அப்படின்னு லிங்ஸி சொல்லும். நீ என்ன சொல்கிற, உன்னோட அப்பாவை வீட்டை கொளுத்தினாருன்னு ஜூஹாங் கேட்பா. எனக்கு சரியாக தெரியல, ஆனால் என்னோட பாட்டி நெருப்பு பிடிச்சிக்கிச்சு தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அப்பா அதெல்லாம் வேண்டான்னு சொன்னாருன்னு இந்த பொண்ணு சொல்லும். ஏன் உன்னோட அப்பா அவங்கக்கிட்ட அப்படி சொன்னாருன்னு ஜூஹாங் கேட்பா. நான் நல்லா அப்போ தூங்கிட்டு இருந்தேன்னா அப்பா நான் அதான் ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சிக்கிச்சுல, நல்லா எரியட்டும் விடுங்க, அதை எதுக்கு அணைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்கன்னு சொன்னார்னு இந்த பொண்ணு சொல்லும். இதெல்லாம் கேட்கும் ஜூஹாங்க்கு ஷாக்காக இருக்கும். ஏன் உங்களுக்கு என்னாச்சுக்கா, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா ஏன் இப்படி இருக்கீங்கன்னு இந்த பொண்ணு கேட்கும். உன்னோட அப்பா இந்த சின்ன வயசுல இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. அப்போ நீங்கள் என்னோட அப்பாவை பாராட்டுறீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும். ஆமாம் பாராட்டுறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபூயின்சியோட ஆஃபீஸர் தான் காட்டுவாங்க. அங்கே ஒருத்தர் அப்செட்டாக இருப்பான். சார் அப்படியே வேலையை பார்க்காம ஓப்பி அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்படின்னு கேட்பா. நீங்கள் அஃபிஷியல் விஷயமா சீமிங் கார்டன் சைடாக வந்துட்டு
பார்த்துட்டு இருந்தீங்க. அங்கே ஜூஹாங்கோட கரேஜ் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்க. ஆனால் எங்களை உள்ளவே அலோவ் பண்ணுறல. இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாருங்க அப்படின்னு அவன் சொல்வான். கவலைப்படாத, தாங்ஸோ கேஸ் முடிஞ்சோடனே நானே உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்வான். உண்மையாவா? எனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இவன் கேட்பான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த மாதிரி உனக்கு சூஸ் பண்ணி கொடுப்பேன்டா அப்படின்னு இவன் சொல்வான். எப்படி பண்ணுவீங்க? நல்லா அடக்கமாக அழகாக இருக்க பொண்ணா இல்லை பணிவா அம்சமாக இருக்க பொண்ணா அப்படின்னு இவன் கேட்பான். அதெல்லாம் கிடையாது, அதுக்கும் மேலே நல்ல சாமர்த்தியசாலியாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க பொண்ணு தான் பார்ப்பேன் அப்படின்னு இவன் சொல்வான். சார் உங்களுக்கு மூளை குழம்பு போச்சா அப்படின்னு இவன் கேட்பான். நல்ல அழகாக அம்சமாக இருக்க பொண்ணு வீட்டை நல்லா மேனேஜ் பண்ணும், ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க பொண்ணு தான் வீட்டை நல்லா சேஃபாக பார்த்துக்கொண்டா. நம்மள மாதிரி அஃபிஷியல் ஒர்க் போகிறவங்களுக்கெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க பொண்ணு தான் இருக்கணும். அப்போ தான் ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணுவாங்க, நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். இதை நல்லா வீட்டில் போய் திங்க் பண்ணிப்பாரு, அப்போ தான் நான் சொல்கிறது உனக்கு புரியுன்னு சொல்லிட்டு ஃபூயின்ஷி அங்கேருந்து போயிடுவான். ஆமாம், இவர் ஏன் இப்படின்னா பேசுகிறாரு, இவருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு இவன் கேட்பான். அது ஒன்றும் இல்லை, அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டால, அதுலேருந்து இப்படி தான் தெரியுறாரு அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபூயின்ஷி வீட்டுக்கு வந்தப்போ லிங்ஸி நல்லா தூங்கிட்டு இருப்பா. இன்னைக்கு இவளை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ், நாளைக்கு இதே கஷ்டம் உனக்கு இருக்குன்னு இவன் சொல்லுவான். என்னோட அக்கா எப்படி இறந்தாங்கன்னு ஜூஹாங் கேட்பா. பாய்சன் சாப்பிட்டு தான் அப்படின்னு இவன் சொல்லுவான். எப்படின்னு ஜூஹாங் கேட்பா. எனக்கு வச்ச பாய்சனை அவள் எடுத்து சாப்பிட்டு வீட்டிலேயே இறந்து போயிட்டான்னு ஃபூயின்ஷி சொல்லுவான். இந்த கேப்பில் இருக்க எல்லாரும் உனக்கு கொல்றதுக்காக துடிக்கிறாங்க அப்படின்னு ஜூஹாங் கேட்பான். உனக்கு தெரியாதா என்ன? உனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட எந்த சீக்கிரட்டும் நீ கறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லிங்ஸியை தூக்கிட்டு ஃபூயின்ஷி வெளியில் வருவான். ஆல்ரெடி வெளியில் யூச்சங் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பின்னாடி ஜூஹாங்கும் வந்துருவா. லிங்ஸியை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட அவளை விடாமல் இப்போ வந்த அந்த ஜூஹாங் கிட்ட போய் விட்டுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு இவ கேட்பான். நீ அமைதியாகவே இருக்க மாட்டேன், ஆனால் ஜூஹாங் நல்லா அமைதியாக அடக்கமாக இருப்பா அப்படின்னு இவன் சொல்லுவா. அப்போ உங்களுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா அப்படின்னு யூச்சங் கேட்பா. ஜூஹாங் குட் நைட், நாளைக்கு காலையில் லிங்ஸி அவங்ககிட்ட வந்து விடுறேன்னு சொல்லிட்டு லிங்ஸியை தூக்கிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். ஜூஹாங் உனக்கு என்னதாண்டி அப்படி வேணும் அப்படின்னு யூச்சங் சண்டைக்கு போவான். இப்போ நீ என்னதான் சொல்ல வரேன்னு ஜூஹாங் கேட்பா. அப்படியே நடிக்காதடி, உனக்கும் அவருக்கு சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், நான் தான் அவர் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோன்னு. ஆனால் ஏன் தான் நீ இப்படி கொடுக்க வரையோ தெரியல அப்படின்னு இவ சொல்வா. நீ என்ன பேசிட்டே எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப லேட் ஆச்சு, நான் தூங்க போகிறேன் போ அப்படின்னு இவ சொல்வா. நான் இன்னும் பேசிய முடிக்கல, நீ என்ன போகிற அப்படின்னு இவ கத்திக்கிட்டு இருப்பான். ஃபூயின்ஷி லிங்ஸியை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். அப்பா எனக்கு ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு லிங்ஸி கேட்கும். நான் உன்னோட குதிரை பொம்மையை யார் எடுத்தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் லிங்ஸிக்காக அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் அப்படின்னு இவன் சொல்வான். யார்ப்பா அதுன்னு லிங்ஸி கேட்கும். அது சீக்ரெட், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருப்பான். இந்த சைட் ஜூஹாங் தன்னோட ரூமில் அந்த ஃபூயின்ஷியோட ரியல் மோட்டிவ் என்னன்னு எனக்கு தெரியல, நான் பொய் சொல்கிறதெல்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டே வரான், எனக்கு பின்னாடி அவன் கத்தியை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்குது, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ஃபேஸ் டு ஃபேஸ் அவனை பார்த்து என்னடான்னு கேட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு ஜூஹாங் தன்னோட ரூமில் இருந்து ஃபூயின்ஷியை பார்க்குறதுக்காக அங்கே வருவா. அங்கே பார்த்தா ஜூஹாங்கோட அப்பா ஃபூயின்ஷிக்கு முன்னாடி மண்டி போட்டு நின்று பேசிகிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கவும் ஜூஹாங்க்கு ஷாக்காக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.